ஹாய், இன்றைக்கி நம்ம நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ்ஷான சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் 1.5 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இங்கே டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் தண்ணி சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம் அது எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலையும் இதோடு சேர்த்துட்றேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா பொரியணும். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கட்டு புதினா அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி இப்போ சேர்க்குறேன், மீதி பாதி அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்றேன். அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறேன். இதோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இது எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 1/4 கப்பு தயிர், ஒரு 40 கிராம் இருக்கும், அதையும் இதோடு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 3 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை இதோடு சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா கரையணும் தக்காளி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, நம்ம மீதி வச்சுருந்த புதினாவும் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடலாம். 1/4 டம்ளர் தண்ணி இதோடு சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடலாம். சிக்கனும் நல்லா வேகும், அதோட மசாலாவும் இந்த சிக்கனில் நல்லா இறங்கும். சும்மா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டு இதில் தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுக்கணும். நீங்கள் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதில் 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2.25 அழாக்கு தண்ணி இதோடு சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். உப்பு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டதும் சரியாக இருக்கும். இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இதோடு சேர்த்துடுறேன். அரிசி உடையாமல் லேசாக கலரி விடலாம். வேணும்னா மறுபடியும் கூட உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறோம். சில டைம் ஸ்டவ் எப்படி எரியுதோ அதை பொறுத்து கூட மாறும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு, அரிசியும் கரெக்டாக வெந்திருக்கு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கலர் கூட நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.